ஐக்கிய மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். நாம இப்ப நே விதியோடு அமையக்கூடிய வாக்கியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க கவனிங்க நல்லா, எந்த வெர்பை வச்சுக்கிட்டும் அது நிகழ்காலம், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்லேயோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயோ அல்லது ஃபியூச்சர் டென்ஸ்லேயோ பேசும்போது எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இல்லை. இப்போ இங்கே இறந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னா, வெர்பை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று ட்ரான்சிட்டிவ் வெர்ப், இன்னொன்று இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப்னு பிரிச்சுக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டும் எங்கே நே வரும் எங்கே நே வராதுங்கிறதா நம்முடைய பாடம் இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு நான் சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நே எங்கே வரும், என்ன செய்யணும், நே வந்தால் எதை மறக்கணும், எதை பார்க்கணும், ஆப்ஜெக்டோட கோ சேர்ந்தா என்ன செய்யணும், ஆப்ஜெக்டோட கோ இல்லைன்னா என்ன செய்யணும், நிறையவே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ நாம் என்ன செய்வோம்னா, இந்த நே வர்ற மாதிரி ஒரு வினை சொல்லும், நே வராத மாதிரி ஒரு வினை சொல்லையும் ரெண்டையும் எடுத்து பக்கத்தில் சில வாக்கியங்கள் நாம் அமைச்சோம்னா உங்களுக்கு அது பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ நே வர்ற மாதிரி வாக்கியம், நே வர்ற மாதிரி ஒரு வினைச்சொல் எது எடுத்துக்குவோம்? சாப்பிடுதல்ங்கிறது எடுத்துக்குவோம். இப்போ சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னால் அது எதை யாரைன்னு கேள்வி கேட்டால் பதில் வரும். அதனால அங்கே நே சேரும். அப்போது சாப்பிட்டான் அப்படிங்கிறது ஒரு வெர்பு. இதே வந்தான் அப்படின்னு வச்சிங்களேன், வந்தானுங்கிறது என்ன ஆகும்? அது எதை யாரைன்னு கேள்வி கேட்டால் பதில் வராது. அப்போ இது நே வராத வினைச்சொல். அப்போது வந்தான் வாங்கிறதுக்கு என்னது ஆ, சாப்பிடுங்கிறதுக்கு என்னது கா. இது இறந்த காலமாக்கணும்னு என்ன ஆகும்? ஆ ஆயானாகும், ஆயேனாகும், ஆயினாகும். கா என்னாகும்? காயா, காயே, காயி அப்படின்னு ஆகும். இந்த ரெண்டும் வச்சு இப்போ சென்டென்ஸை பார்ப்போம். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் ஒரு பெயர் சொல் வச்சும் சொல்லலாம். ராமன், அப்புறம் சீதை, ரஹீம், பிரிட்டோ, இப்படி ஏதாவது ஒரு பேர் வச்சு சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம ப்ரோனவுன் வச்சு சொல்லும்போது தான் அதில் உள்ள சின்ன சின்ன வித்தியாசங்கள் எந்த அளவுக்கு மாறுபடுதுங்கிறது தெரியும். அதனால் நம்ம ப்ரோனவுன் எடுத்துக்குவோம். இப்போ ப்ரோனவுன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். மை, ஹம், து, தும், ஆப், யஹ், வ, ஏ, வே, இந்த 9 வச்சு அதில் தூவை விட்டுருவோம். 1 by 1 இப்போ பார்க்க போகிறோம். நான் வந்தேன், இங்கிலீஷில் ஐ கேம். அப்போ இந்த நான் வந்தேன்னு சொன்னால் வந்தேனுங்கிற அந்த வினைச்சொல் எதை யாரைன்னு கேள்வி கேட்டால் பதில் வராது. எனவே இங்கே நே சேராது. அப்போ இது என்ன செய்வோம்? மை ஆயா, மை ஆயா. இது ஆண்பாலுக்கு. பெண்பால் என்ன ஆகும்? மை ஆயி, மை ஆயி. இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் மாறல பாருங்க. நான் வந்தேன், ஒரு ஆண் சொன்னாலும் பெண் சொன்னாலும் நான் வந்தேன் தான். இங்கிலீஷ்லையும் மாறல பாருங்க. ஐ கேம், தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் மாறல. ஹிந்தியில் மாறுது. ஆண் சொல்லும்போது மை ஆயா, அதே பெண் சொல்லும்போது மை ஆயி. இப்போ இது நே வர்ற மாதிரி ஒரு வினை சொல்ல பார்ப்போம். சாப்பிடு, சாப்பிடுங்கிறதுக்கு என்னது? கா. அப்போ இந்த கா இறந்த காலமாக்குறப்போ காயான்னு மாற்றணும். ஆண் சொல்றாரு முதல்ல, நான் சாப்பிட்டேன், ஐ ஏட். ஹிந்தியில் என்ன ஆகும்? காயான சாப்பிட்டான், எதை யாரை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் பதில் வரும். எதை சாப்பிட்டான் பதில் வரும்ல. அப்போ இங்கே நே சேர்க்கணும், சப்ஜெக்டோட நே சேர்க்கணும். அப்போ மைங்கிற சப்ஜெக்டோட நே சேர்த்தோம்னா மைனே காயா. இப்போ பாருங்க, நான் சாப்பிட்டேன் ஒரு ஆண் சொல்லும் போது மைனே காயா, அதே ஒரு பெண் சொல்லும் போது மைனே காயா தான். இங்க மாறல பாருங்க. எப்படி முதல்ல வந்தேன் அப்படிங்கிறப்போ நான் வந்தேன் தமிழில் மாறல, ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஐ கேம் இங்கிலீஷில் மாறல, ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஹிந்தியில் மாறிச்சு, மை ஆயா, மை ஆயின்னு சொன்னோம். ஆனால் இங்கே நான் சாப்பிட்டேன் ஒரு ஆண் சொல்லும் போதும் அதுதான், பெண் சொல்லும் போதும் அதுதான். இங்கிலீஷில் ஐ ஏட் ஆண் சொல்லும் போது அதுதான், பெண் சொல்லும் போது அதுதான், மாறல. ஹிந்திலையும் மைனே காயா, மைனே காயா.
என்ன காரணம்? நே வந்தால் சப்ஜெக்டை மறந்துடணும். அப்போ சப்ஜெக்டை மறந்துட்டோம்னா அங்கே ஆப்ஜெக்ட் இல்லை, அதனால் வினைச்சொல் ஆண்பால் ஒருமையில் வந்தது. கொஞ்சம் ஜாயின் பண்ணி படித்து பாருங்கள், புரிஞ்சிடும். இப்போ இதே வந்தேன் சாப்பிட்டேனுங்கிற வார்த்தையை தும் வச்சு பயன்படுத்துவோம். தமிழில் என்னது? நீ வந்தாய், யூ கேம். ஆண்பாலுக்கு தும் ஆயே, பெண்பாலுக்கு தும் ஆயி. இப்போ இதே நீ சாப்பிட்டாய், தும் நே காயா. ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு தும் நே காயா. அங்கே மாறலை, இங்கே மாறியது. காரணம் அங்கே நே வந்தது, இங்கே நே வரல, அவ்வளோதான். அடுத்தது நாம்ங்கிறத வச்சுக்குவோம். நாம்ங்கிறதுக்கு என்னது? ஹம். நாம் வந்தோம். ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி தான் சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? வி கேம். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க வி கேம்னு தான் சொல்லுவாங்க. ஹிந்தியில் என்ன ஆகுது? ஹம் ஆயே, ஹம் ஆயே. இது ஆண்பால். பெண்பாலுக்கு என்ன ஆகும்? ஹம் ஆயி, ஹம் ஆயி. இது நே வராததுனால. இப்போ நே வர்ற மாதிரி ஒரு வார்த்தை, நாங்கள் சாப்பிட்டோம். ஆணும் பெண்ணும் அப்படி தானே சொல்லுவாங்க. இங்கிலீஷில் என்ன ஆகும்? வி ஏட். ஆண்களும் வி ஏட்னு தான் சொல்லுவாங்க, பெண்களும் வி ஏட்னு தான் சொல்லுவாங்க. ஹிந்தியில் இப்போ என்ன ஆகுது? நே சேர்க்கணும். ஹம்னே காயா. ஆண் சொன்னாலும் அதுதான். பெண் சொல்கிறப்போ ஹம்னே காயா. அப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நே வந்தால் தமிழ் மாதிரியே இங்கிலீஷ் மாதிரியே இங்கேயும் மாறலை. ஆனால் நே வரலன்னா ஒருமையாக இருந்தால் வினைச்சொல்லும் ஆண்பால் ஒருமையில் வருது, பெண்பாலாக இருந்தால் வினைச்சொல்லும் பெண்பாலில் வருது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் வந்தீர்கள் இங்கிலீஷில் யூ கேம். ஹிந்தியில் ஆண் பேசும்போது ஆப் ஆயே, ஆப் ஆயே. பெண் பேசும்போது ஆப் ஆயி, ஆப் ஆயி. இப்போ இதே சாப்பிடுங்கிறத வச்சு பேசுகிறப்போ நீங்கள் சாப்பிட்டீர்கள், யூ ஏட். ஹிந்தியில் ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஆப் நே காயா, ஆப் நே காயா. பெண்பாலில் ஆப்னே காயா, ஆப்னே காயா. மாறவில்லை. இப்போ இந்த ஏ வேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது என்னது? ஏ வே இவர் அல்லது அவர், இவர்கள் அல்லது அவர்கள். இந்த நாலுமே ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். அதனால் நம்ம மொத்தமாக பார்த்துருவோம். இவர் அல்லது அவர், இவர்கள் அல்லது அவர்கள் வந்தார்கள். ஹிந்தியில் என்ன பண்ணுவோம்? இங்கிலீஷில் வந்து ஜென்ரலாக தே கேம் முடிஞ்சிருச்சு. ஹிந்தியில் என்ன ஆகும்? அப்போது ஏ அல்லது வே ஆயே, ஏ அல்லது வே ஆயே. இது ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு என்ன ஆகும்? ஏ அல்லது வே ஆயி, ஏ அல்லது வே ஆயி. சரி, இப்போ நாம் சாப்பிட்டோம்ங்கிறது போயிடும், நே வர்ற மாதிரி. இப்போ இவர் அல்லது அவர், இவர்கள் அல்லது அவர்கள் சாப்பிட்டார்கள். இங்கிலீஷில் பிரச்சனை இல்லை, தே ஏட் முடிஞ்சிருச்சு. இப்போ ஹிந்தியில் வரும்போது என்ன ஆகும்? இந்த ஏ அல்லது வேயோட நாம் என்ன சேர்க்கணும்? நே சேர்க்கணும். இந்த ஏ அல்லது வேயோட நே சேர்க்கும் போது, வேற்றுமை உறுப்பு சேரும்போது என்ன மாறும்னு சொல்லியிருக்கேன்? என் அல்லது ஒன். இப்போ பாருங்க, இவர் அல்லது அவர், இவர்கள் அல்லது அவர்கள் சாப்பிட்டார்கள். இங்கிலீஷில் தே ஏட். இப்போ ஹிந்தியில் இன்ஹோனே அல்லது உன்ஹோனே
खाया. इन्होंने அல்லது உன்ஹோனே காயா. பெண்பாலுக்கு என்ன ஆகும்? நே வந்ததுனால நம்ம சப்ஜெக்டை மறந்துடும். த சேம் அப்படியே இதே வரும். இன்ஹோனே உன்ஹோனே காயா. இப்போ சிங்குலரில் இவன் இவள், அதே மாதிரி அவன் அவள், இந்த நாளையும் வச்சு பார்ப்போம். முதல்ல இவன் அவன் பார்ப்போம். இவன் அவன் வந்தான். இங்கிலீஷில் என்ன வரும்? ஹீ கேம். அப்போ ஹிந்தியில் ய அல்லது ஓ ஆயா, ய அல்லது ஓ ஆயா. இவள் அல்லது அவள் வந்தாள் அப்படிங்கிறப்போ தமிழையும் மாறுது. இங்கிலீஷில் ஷீ கேம். இப்போ ஹிந்தியில் ய அல்லது ஓ ஆயி, ய அல்லது ஓ ஆயி. சரி, இப்போ சாப்பிடுதல்ங்கிறத வச்சு பார்ப்போம். கா நே வரும். அப்போ யகோட நே சேர்ந்த என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன்? எஸ். ஓவோட நே சேர்ந்த என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன்? ஓஸ். இதை ஞாபகம் வச்சுட்டு இப்போ சொல்லணும். இவன் அல்லது அவன், இவள் அல்லது அவள் சாப்பிட்டாள். இப்போ இவன் அல்லது அவன் சாப்பிட்டான் அப்படிங்கிறப்போ இஸ்னே அல்லது உஸ்னே காயா, இஸ்னே அல்லது உஷ்னே காயா. பெண்பாளில் இவள் அல்லது அவள் சாப்பிட்டாள். இங்கிலீஷில் ஷீ ஏட். இஸ்னே அல்லது உஸ்னே காயா, இஸ்னே அல்லது உஸ்னே காயா. நே வந்த வினை சொல்ல வச்சும் நே வராத வினை சொல்லையும் வச்சும் மை ஹம் தூ தும் ஆப் ய வ ஏ வே பார்த்து நம்ம இப்போ படித்தோம். இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி நிறுத்தி நிதானமாக மனசில் ஏற்றிக்கிங்க. நல்லா படிச்சுட்டு வாங்க. இதுக்கப்புறம் நம்ம ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அந்த ரெண்டும் நடத்த வேண்டியிருக்கு. அதை நம்ம அடுத்த கிளாஸில் படிப்போம். நல்லா படிச்சுட்டு வாங்க. நம்ம சேனலில் பார்க்குற எல்லா வியூஸும் அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நன்றி.